திரும்பவும் உலகத்துக்கும் போக முடியாம நேரடியா அந்த பரமேஸ்வரனோட பாதத்துல சரணடையணும். உன்ன அந்த பரமேஸ்வரனோட பாதத்துல கொண்டு போய் சேர்க்கல என் பேரு ருத்ரனே கிடையாது. இதுல ஓவரா இருக்கு. ஏதோ அதிசயமா இன்னைக்கு குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கோம். நீங்க ஏதோ புதுசா ஆரம்பிக்கிற. என்ன மயூரி, அந்த நாகராணி எப்படி நமக்கு நடுவுல இருப்பா? நீ கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லார் முடியும் ஸ்பாயில் பண்ணாத. எனக்கு துரோகம் பண்ண அத்தனை பேரையும் நான் அழிக்காம விட மாட்டேன். உங்க அத்தனை பேருக்கும் அஸ்தமன காலம் ஆரம்பிச்சாச்சு. தயாராயிருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கும் போது இது ஏதோ புது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. சரி மயூரி, நாகராணி நமக்கு நடுவுல தான் இருக்கான்னு சொன்னல, எங்க? நீ அவ முகத்தை பார்க்கலன்னு சொல்ற. இப்படி இருக்கும்போது அவ நமக்கு நடுவுல இருக்கான்னு எப்படி சொல்ற? அந்த விஷயத்துக்கு தான் சித்ராக்கா நான் இப்ப வரேன். நான் சொல்ல போறதை எல்லாரும் கவனமா கேளுங்க. நாகராணி வேற யாரோ இல்ல, இங்கே நம்ம அர்ஜுன் கூடவே இருக்கிற அமிர்தா தான் நாகராணி. வாய மூடு மயூரி. உனக்கு அமிர்தாவை கண்டாலே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவளை இப்படி இல்லாம பேசுவாங்க? அதுவும் இந்த மாதிரி நல்ல நாள்ல நீ இப்படி எல்லாம் பேசுவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு மயூரி, குற்றம் சாட்டணும்னா அதுக்கு சாட்சி இருக்கணும். ஓஹோஹோ, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு டெக்கரேஷன்ஸ் பாழாக்குனியே, அதை மறைக்கிறதுக்காக நாகராணி அது இதுன்னு கதை கட்டி அமிர்தா மேலேயே பழி போடுறதுக்கு ட்ரை பண்றியா? ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நான் இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னையே தப்பா நினைக்கிறீங்க. இங்க பாரு மயூரி, ஏமா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவ சொல்ல வந்ததை சொல்லட்டும். மயூரி சொல்லுமா, என்ன விஷயம்? இங்க பாருங்க அத்தை, நான் அமிர்தா தான் நாகராணின்னு அடிச்சு சொல்லல, நான் அதை ப்ரூவ் கூட பண்ணல. ஆனா அந்த நாகராணி தான் நம்ம அமிர்தாவோட உருவத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. கீழே நம்ம அர்ஜுன் பக்கத்துல இருக்கிறது அமிர்தாவே இல்ல, நம்ம அமிர்தா வீட்லயே இல்ல, அவ வேற எங்கேயோ இருக்கா. அவ உருவத்துல வந்து நாகராணி நம்ம அர்ஜுன் பக்கத்துல நிக்கிறான்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி சொன்னா நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ற குற்றச்சாட்டு ரொம்ப பெருசுதான். இந்த வீட்டு மருமக மேல பழி போடுறேன்னு உங்க எல்லாருக்கும் என் மேல கோவம் வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். ஆனா நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்னோட பயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நான் காரணம் இல்லாம சாட்சி இல்லாம எதுவுமே பேச மாட்டேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. வாய்ப்பே இல்ல. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல மயூரி. அமிர்தா மேல இருக்கிற வெறுப்பை நீ இப்படி காட்டுவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அமிர்தாவும் அர்ஜுனும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க பொறுக்காம நீ இப்படிலாம் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். போதும், நிறுத்து ஹேமா, நிறுத்து. எதுக்கு எதையோ முடிச்சு போட்டு பேசாத. ஐயோ பாட்டி, அம்மா தயவு செஞ்சு சண்டை போறதை நிறுத்துறீங்களா? இது சண்டை போற நேரமா? ஏற்கனவே அமிர்தா மேல 2 தடவை சந்திக்கப்பட்டு சோதனை பண்ணி தோத்தாச்சு. திரும்ப திரும்ப அமிர்தா மேல சந்தேகப்படுறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. மயூரி, உனக்கு அவ்வளவுதான். தயவு செஞ்சு இதுக்கு மேல இதை நிறுத்து. ஆமா மயூரி, நீ பாட்டுக்கு அமிர்தா மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறியே, இதுக்கு உன்கிட்ட சாட்சி ஏதாவது இருக்கா? சொல்லு, அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல, நான் கூப்பிடுறது சேஷா காதுல விழல.
அவளுக்கு ஏன் கேட்க மாட்டேங்குது? அநேகமா இந்த மாய வலையோட பாதிப்பால தான் அவளுக்கு நான் கூப்பிடுறது கேட்கலன்னு எனக்கு தோணுது. அவளுக்கு கேட்டிருந்தா நான் இவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா சேஷா சும்மா இருந்திருக்க மாட்டான். குறைஞ்சபட்சம் அவகிட்ட இருந்து ஏதாவது பதிலாவது வந்திருக்கணுமே. அவ என்ன இப்படி மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்து காப்பாத்தாம இருக்கிறதுக்கு மனசாட்சி இல்லாதவ இல்ல. ஆனா இப்ப நான் என்ன பண்றது? நான் இப்ப என்ன பண்றது? என்னோட குரல் கூட எங்க இருந்து வெளியே போக மாட்டேங்குது. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? இல்ல, எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வந்தாலும் அந்த ருத்ரா எவ்வளவு பெரிய சக்தியோட என்ன தாக்கினாலும் இன்னைக்கு நான் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் அந்த ருத்ரா செத்தே தீரணும். இப்போ எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரு இருக்காங்க? எனக்கு இப்போ வேற என்ன வழி இருக்குன்னு நான் நிதானமா யோசிச்சாகணும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையா இரு. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும். भगवती शरणो शरणो भगवती शरणो शरणो भगवती சொல்லு மயூரி, ஏதோ சாட்சி இருக்குன்னு சொன்னேல்ல, என்னன்னு சொல்லு. ஓஹோ, இல்லாத ஒரு சாட்சியே எங்க இருந்து கொண்டு வரதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா நீ? சொல்றேன் அத்தை. அது இருக்கட்டும், காலையில அமிர்தாவை பத்தி இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது ஞாபகம் இருக்கா? இத்தனை நாள் நீ வேற மாதிரி இருந்தா, ஆனா இன்னைக்கு நீ புதுசா இருக்கன்னு சொன்னீங்கல்ல, அதாவது ஞாபகம் இருக்கா? இங்க பாரு மயூரி, சம்பந்தம் இல்லாம எதையோ எது கூடவோ சேர்த்து வச்சு பேசி நான் கேக்குற கேள்விக்கு வேற அர்த்தம் வர மாதிரி நீ பேசாத. ஆமா, இன்னைக்கு அமிர்தா எப்பவும் இல்லாம வேற மாதிரி கொஞ்சம் புதுசா அலங்காரம் பண்ணியிருந்தா. அதுக்கு நான் என்னம்மா இன்னைக்கு வேற மாதிரி தெரியறியேன்னு ஒரு பேச்சுக்கு கேட்டேன், அவ்வளவுதான். ஆமா மயூரி, மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் நானும் நீ கூட டிஃபரெண்டா பண்ணிக்கிட்டா நாமளும் வேற மாதிரி தெரியும். அத ஒரு சாட்சியா நீ காட்ட முடியுமா? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் மயூரி சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றதுல தான் ஆர்வம் இருக்கே தவிர, அவ என்ன சொல்ல வராங்கறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருக்கும் ஆர்வமே இல்ல. இத பாருங்க, முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேட்கலாம். இத்தனை நாளா இல்லாத சந்தேகம் இன்னைக்கு இவளுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நிச்சயம் ஏதோ காரணம் இருக்கும். அவ சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்க நாம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீ சொல்லு மயூரி. சரி மயூரி, உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு காட்டு. என்னால அதை சொல்ல மட்டும்தான் முடியும். சாட்சியை காட்டுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல, அமிர்தா கிட்ட தான் இருக்கு. இல்ல இல்ல, அமிர்தா வேஷத்துல இருக்க அந்த நாகராணி கிட்ட. அப்படின்னா
கீழே நம்ம அர்ஜுன் கூட அமிர்தாவா நிக்கிறவளோட கழுத்துல இருக்கிற மச்சம் தான் அவ அமிர்தா இல்லைன்றதுக்கு சாட்சி. என்ன மச்சமா? ஆமா, மச்சம்னா அது சாதாரண மச்சம் இல்ல, எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெளிவா தெரியற அளவுக்கு பெரிய மச்சம். இத்தனை நாளா அமிர்தாவோட கழுத்துல எந்த மச்சமும் இல்லல்ல. இப்ப ராத்திரியோட ராத்திரியா திடீர்னு அவ்வளவு பெரிய மச்சம் வர்றதுக்கு எப்படி சாத்தியம்? அம்மா, தாயே, மகமாயி, அம்மா, என்னுடைய எல்லா நம்பிக்கையிலையும் கார்மேகம் சுழந்து எனக்கு இருக்கிற எல்லா வழிகளும் மூடியாச்சுங்கிற நிலையில இருட்டுல ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி நீதாம்மா என் கண்ணு முன்னாடி வந்திருக்க. நீ எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குமா? நீ அன்னைக்கு உன் பொண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதி படே, உன்னுடைய பொண்ணுக்காக நீ ஓடோடி வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா ஜெகதீஸ்வரி, எனக்கு இப்போ நீ தான் திக்கு. அந்த மகமாயி ஒருத்தியால மட்டும்தான் என்னை இப்ப காப்பாற்ற முடியும். ஆமா, நான் இப்போ அந்த மகமாயி கிட்ட முறையிட்டே தீரணும். நான் அந்த அம்மன் கிட்டயே நியாயம் கேக்குறேன். எனக்கு நடந்த அநியாயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அந்த தாயால மட்டும்தான் ஒரு சரியான தீர்வு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். அவதான் இன்னைக்கு என்னோட துஷ்ட சம்ஹாரத்துக்கு எனக்கு துணை அணிக்கணும். ஆனா இந்த மாய வலையிலிருந்து நான் எப்படி வெளியே போறது? ஒரு வழி இருக்கு. நான் உடனே என்னோட தேகத்தை திறந்து ஆன்மாவுடைய உருவத்துல அந்த அம்மனை தேடி போகலாம். ஆன்மாவுக்கு எந்த வித சிறையும் கிடையாது. அது மட்டும்தான் எனக்கு இப்ப இருக்கிற வழி. யா தேவி சர்வபூதேஷு நமஸ்தஸ்தே நமோ நமஹ. ஜகத் ஜனனி, உன்னையே நம்பி இருக்கிற உன்னோட பொண்ணுக்கு உதவி செய்ய வருவேன்னு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோட என் தேகத்தை நான் தியாகம் பண்ணி ஒரு ஆன்மாவா உன் சந்நிதியை தேடி வந்துகிட்டு இருக்கேன். கருணை காட்டு, எனக்கு கருணை காட்டு. இங்க பாரு மயூரி, இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. நீ உண்மையிலே அமிர்த கழுத்துல மச்சத்தை பாத்தியா? உண்மையாவே மச்சம் இருக்கா? இல்ல கரண், தேவையில்லாம நானே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு எதுக்காக பேசணும்? சரி, நீ மொத்தத்துல இப்ப என்னதான் சொல்ல வர? இங்க பாருங்க, அமிர்தா தான் நாகராணின்னு நான் சொல்ல வரல. அதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஆனா கீழே அர்ஜுன் கூட இருக்கிறது அமிர்தா இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடியும் நாம இப்படிதான் ஏமாந்து ஹர்ஷாவை எழுந்துட்டோம். திரும்ப திரும்ப இதே மாதிரி அசம்பாவிதங்கள் இங்க நடக்க கூடாது. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். நான் ஏன் இப்படி சொல்றேங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஆமா ஹேமா, மயூரி சொல்றதுல அர்த்தம் இருக்கு. சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அதை தெளிவுபடுத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? தப்புன்னு சொல்லல பாட்டி. ஆனா சந்தேகம் பொய்யா போயிடுச்சுன்னா அமிர்த மனசு புண்படும்ல. ஏற்கனவே 2 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னால அந்த பொண்ணு மனசை மறுபடியும் மறுபடியும் புண்படுத்த முடியாது. ஆமா பாட்டி,
பாவம் அமிர்தா, இன்னைக்கு அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? அதுக்குன்னு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்படின்னா சரி, அமிர்தாவுக்கு எந்தவித சந்தேகமும் வராத மாதிரி நாம அவளை சோதிக்கணும். நமக்கு என்ன, நம்ம சந்தேகம் தெளிவாச்சுன்னா போதும்ல? ஆமா. என்னம்மா? சரி, வாங்க போலாம். ஜெய் மகாருத்ரா. இந்த நாள் எனக்கு உண்மையிலேயே அக்னி பரிச்சதா. என் எதிர இருக்கிறது ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அந்த நாகலோகத்தோட இளவரசியான நாகராணி. என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அவளை இப்ப நான் சம்காரம் பண்றதுக்கு எடுக்க போற இந்த விசேஷமான அவதாரத்தால அந்த நாகராணியோட கதை முடியணும். என்னை பார்த்ததுமே அவ இதயம் வெடிச்சு ரத்தம் கக்கி அவ செத்தே ஆகணும். அப்படிப்பட்ட சக்தி இப்ப எனக்குள்ள வந்தாகணும். எனக்குள்ள இப்ப வரப்போற இந்த விசேஷமான சக்திய எதிர்க்கிறதுக்கு நாகராணியும் சேஷவாளியும் முடியக்கூடாது. அவளுக்கு உதவி பண்ண யாரு வந்தாலும் அது வீணா போகணும். அந்த மாதிரி ஒரு சக்தி எனக்கு இப்பவே கிடைச்சாகணும். ஜெய் மகாருத்ரா. போதும். இப்ப நான் எடுக்க போற புது அவதாரத்துக்கு வெற்றி கிடைச்ச ஒரு உணர்வு எனக்கு கிடைக்குது. இந்த ருத்ர வீரத்துக்கு 100 யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அந்த நாகராணியை இந்த கையால நான் சம்காரம் பண்றத யார் வந்து தடுக்கிறாங்கன்னு நானும் பாத்துறேன். இவங்கெல்லாம் எங்க போனாங்க? சந்தோஷமா இருந்த இவங்க முகம்லாம் ஏன் இப்படி மாறி போச்சு? எதுக்கும் நான் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராத மாதிரி நான் நடந்துக்கணும். என்ன ஹேமா இது? பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்க எல்லாரும் எங்க போயிட்டீங்க? மன்னிச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து அர்ஜுனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். டிசைட் பண்றதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க மருமக எங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தா. என்ன ஒரு பண்பு, என்ன ஒரு பணிவு. உங்க வீட்டுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்க. அது சரி, பிறந்த நாள் அன்னைக்கு கேக்கு காணுமே. வருஷம் பர்த்டே கேக் கட் பண்றது வழக்கம். அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட முதல் பர்த்டே இது. அதனால தான் இந்த வாட்டி ஸ்பெஷலா இருக்கட்டும்னு கேக் கட் பண்றதுக்கு பதிலா நானும் என் மனைவியும் சேர்ந்து அகல் விளக்கு ஏத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எப்படி இருக்கேன் ஐடியா? என்ன விளக்கேத்த போறீங்களா? வழக்கமா பண்டிகைக்கு தான் விளக்கேத்துவாங்க.
பர்த்டேக்கு இதுதான் முதல் தடவையா நான் பாக்குறேன். பாருங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்கோம்ல. எப்படி இருக்கு? கான்செப்ட் பிடிச்சிருக்கா? அர்ஜுன், ஏற்பாடு பிரமாதமா இருக்குப்பா. பரவாயில்ல ஹேமா, உங்க பையன் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான். இதுதான் சரியான நேரம். எப்படியாவது மயூரி சொன்ன அந்த மச்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க அர்ஜுன் மட்டும் இல்ல, எங்க அர்ஜுன் செய்யற நல்ல காரியத்துக்கு கூடவே இருக்கிற எங்க அமிர்தா மேல எங்க எல்லாருக்குமே பெருமைதான். அமிர்தா, நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாமா?